Question number 3. Factorize the following. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் p minus q the whole squared minus 6 p minus q minus 16 இருக்குது. ஸோ கொஸ்டின் அப்படியே எழுதிட்டேன். இந்த இடத்துல p minus qன்னு இருக்கல, அதை வந்து நான் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்க போகிறேன். எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இதுக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6x மைனஸ் 16 கிடைக்குமா? ஸோ அதுதான் இப்போ நமக்கு ஃபேக்டரைஸ்டு ஃபார்முலா ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஈஸியாக. ஸோ இதை தான் நான் வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபார்மெட்டில் நான் கொண்டு வந்துட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16. ஸோ இனி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே இது இருக்குது. ஸோ 1ஐ ஃபஸ்ட் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 16. அதை ரெண்டே ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? மைனஸ் 8 + 2 கிடைக்கும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 6 வரும். ஸோ இதை கரெக்டு. ஸோ இதுக்கு எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும்? மைனஸ் 6xக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x + 2x மைனஸ் 16. ஸோ எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 8 + 2 எக்ஸ் மைனஸ் 8. ஸோ பிஃபோராக பார்த்த மாதிரி சேம் ப்ரொசீஜர். இது ரெண்டு ஒரு செட்டு, இது ரெண்டு ஒரு செட்டு. இதுலேருந்து காமனாக எக்ஸை வெளில எடுத்தேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 8 இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2, இதுலேருந்து 2 காமனாக எடுத்துகிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 8 காமனாக இருக்கும். ஸோ ஒன் டைம் எழுதிட்டேன். அவுட் சைடு இருக்க ரெண்டு வேல்யூவை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் + 2 இதுதான் என்னோடய ஆன்சர். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் p மைனஸ் க்யூன்னு போடணும். ஏன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதுக்கு பதிலாக p மைனஸ் க்யூன்னு போட்டேன்னா p மைனஸ் க்யூ மைனஸ் 8 p minus q plus 2. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24n ஸ்கொயர். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24n ஸ்கொயர்டுன்னு இருக்கா? கொஸ்டின் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? மைனஸ் 24. ஸோ எதை மல்டிப்ளை பண்ண எனக்கு 24 கிடைக்கும்? 6ஐ 4ஐ மல்டிப்ளை பண்ண எனக்கு 24 கிடைக்கும். அதே சமயம் இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 2 வரும். ஸோ 2 தானே எனக்கு சென்டராக இருக்க வேல்யூ. ஸோ இதை நான் எடுத்துக்கலாம். கரெக்டு. ஸோ ப்ளஸ் 6 மைனஸ் 4. இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த 2mnக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் 6mn மைனஸ் 4mn மைனஸ் 24n ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதா? ஸோ இந்த ரெண்டே ஒரு செட்டை எடுத்துக்கிறேன், இது ரெண்டே ஒரு செட்டை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டேன்னா எம்மை காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கும். இங்கே ஒரு m இருக்கும் ப்ளஸ்ஸு 6n இருக்கும். ஆல்ரெடி ஒரு m போயிடுச்சா? 6n இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 4n காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே ஒரு m இருக்கும் ப்ளஸ்ஸு 6n இருக்கும். ஸோ இது காமனாக இருக்கா? சேமாக இருக்கா? ஸோ அதை ஒன் டைம் எழுதிக்கிறேன். ஒன் டைம் எழுதிட்டு அவுட் சைடு இருக்கிற ரெண்டு வேல்யூ நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ m மைனஸ் 4n அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். இதுதான் என்னோடய சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு √5a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 3√5. இதுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா √5ன்னு ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, அதுங்காட்டி லிட்டில் பிட் கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கேன், நான் அப்படியே எழுதுகிறேன். எழுதிட்டு இங்கே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ரொசீஜர் படி மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3√5 இன்ட்டு √5. √5 இன்ட்டு √5 என்ன? √5 ஸ்கொயர்டுன்னு மாறுமா? அப்போ √5 ஸ்கொயர்டுனா ரூட் கேன்சல் ஆயிருமா? ஸோ 5. ஸோ அதுதான் 3 இங்கே இருக்குது. 3 இன்ட்டு 5. 3 இன்ட்டு 5 என்ன? 15. ஸோ 15 எதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும். 3a 5a மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும். இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரணும்? எனக்கு 2 வரணும். ஸோ இது பண்ணால் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் ஆட் பண்ணால் எனக்கு +2 கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ எதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? இந்த +2க்கு பதிலாக இந்த வேல்யூஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும்? √5a ஸ்கொயர் ப்ளஸ் 5a மைனஸ் 3a மைனஸ் 3√5ன்னு கிடைக்குமா? ஸோ இதை ஒரு செட்டாகவும் இதை ஒரு செட்டாகவும் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து நான் இதை காமனாக வெளில எடுக்கலாம். √5aவை காமனாக வெளில எடுக்கலாம். எடுத்தால் எனக்கு என்ன வரும்? உள்ள இங்கே ஒரு ரிமைனிங் a இருக்குது ப்ளஸ்ஸு √5 இருக்குது. பிகாஸ் இங்கே 5 இருக்குது. நான் 5 இருந்தால் தானே 2 √5 இருந்தால் தானே இங்கே ஒரு 5ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ வெளியில் ஒரு √5 போட்டு உள்ள ஒரு √5 போட்டேன். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது 2√5ஆக மாறும். ஆட்டோமேட்டிக்காக ரூட் கேன்சல் ஆகி 5 எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ a + √5ன்னு கன்வெர்ட் ஆகும். இங்கேருந்து -3 காமனாக இருக்குது. ரிமைனிங் a + √5 அப்படியே இருக்கும். ஸோ a + √5 காமனாக இருக்கா? ஸோ ஒன் டைம் நான் எழுதிக்கிறேன்.
அவுட் சைடு இருக்கிற ரெண்டு வேல்யூஸை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ √5a மைனஸ் 3 இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு a பவர் 4 மைனஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் 2. a பவர் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 வரும். ஸோ இது என்ன வரணும்? ஆட் பண்ணும்போது 3 கிடைக்கணும். ஸோ 2 into 1 2, 2 into 1 minus 2 into minus 1 minus into minus plus 2 into 1 2. இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு எடுது மைனஸ் சைன் இருக்கா? ஸோ ஆட் பண்ணும்போது மைனஸ் சைன் போட்டு 3 2 1 3 மைனஸ் 3 கிடச்சிச்சா? ஸோ இந்த வேல்யூஸை இதுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். மைனஸ் 3க்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் a பவர் 4 மைனஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 கிடைக்குமா? ஸோ எழுதிட்டோம். ஸோ இப்போ இது ஒரு செட்டாகவும் இது ஒரு செட்டாகவும் எடுத்துட்டோம்னா இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? a ஸ்கொயர்டை நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் 2 கிடைக்குமா? ஸோ ரிமைனிங் இங்கேருந்து மைனஸ் 1 வெளில எடுத்தோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்குமா? ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது ஈவனாக இருக்குது. ஸோ 1 டைம் எழுதிக்கிறேன். அவுட் சைட் இருக்க இந்த ரெண்டு வேல்யூஸை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 1 இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். a ஸ்கொயர் மைனஸ் 2 a ப்ளஸ் 1 a மைனஸ் 1. இது பார்க்க எப்படி இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னாலும் அதே தான். ஸோ a ப்ளஸ் b a மைனஸ் b. ஸோ அதன்படி பார்த்தா a ப்ளஸ் 1 a மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதோட நிறுத்தினாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8m cube மைனஸ் 2m ஸ்கொயர்ட் n மைனஸ் 15mn ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ கொஸ்டினில் கொடுத்ததை நான் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 15 into 8 மைனஸ் 120ன்னு கிடைக்கும். 120ன்னு கிடைக்கும். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இதே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 120 வரும். இதே ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 2 கிடைக்கும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் தான் ஆகும், மைனஸ் 2 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் சைன் மைனஸ் 2. ஸோ இதுக்கு இந்த வேல்யூஸை நான் எங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? இந்த 2க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 8m ஸ்கொயர்டு இதுலேருந்து எம்மை காமனாக வெளில எடுத்திருக்கேன். காமனாக வெளில எடுத்துட்டேன்னா ரிமைனிங் 8m ஸ்கொயர்டு மைனஸ் 2mn மைனஸ் 15n ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஸோ இந்த எம்மை அப்படியே வச்சுட்டு இந்த 2mக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ண எனக்கு என்ன வரும்? ப்ளஸ் 10mn மைனஸ் 12mn மைனஸ் 15n ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இதை ஒரு செட்டாகவும் நான் எடுத்தேன்னா இதுலேருந்து காமனாக 2mஐ வெளில எடுக்கலாமா? எடுத்தால் 4m ப்ளஸ் 5n மைனஸ் 3n 4m ப்ளஸ் 5n கிடைக்குமா? 4m ப்ளஸ் 5n 4m ப்ளஸ் 5n அதை 1 டைம் எழுதிட்டேன். ஸோ அவுட் சைடு இருக்கிற ரெண்டு வேல்யூஸை நான் ஜாயின் பண்ணுறேன். 2m மைனஸ் 3n இதுதான். ஸோ m இன்ட்டு 4m ப்ளஸ் 5n இன்ட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு செட்டு 2m மைனஸ் 3n இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் ப்ளஸ் 2/xyன்னு இருக்குது. ஸோ 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் 2xy. ஸோ 1/xங்கிறத ஏவாகவும் 1/yயை வந்து நான் பியாகவும் எடுத்துட்டோம்னா இது எப்படி இருக்குது? 2 into 1/x 1/yங்கும்போது 2 divided by xyன்னு வருமா? ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட் கிடைக்குமா? ஸோ இந்த ஃபார்மேட் படி இதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா படி தானே இருக்குது. ஏன்னா இது a ஸ்கொயர்டு இது b ஸ்கொயர்டு இங்கே 2 இருக்குது. இது கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா எக்ஸு ஒய்ன்னு மாறும். 2ab கிடச்சிருச்சா? இந்த ஃபார்மேட்டு அப்படியே இதுக்கு இங்கே வந்துருச்சா? ஸோ அது வந்து என்ன ஃபார்முலா? இது ஒரு ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்குது. ஸோ இதை வந்து நான் இதாக கன்வெர்ட் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஏவோட வேல்யூ 1/xன்னு தெரியும், பிவோட வேல்யூ 1/yன்னு தெரியும், இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா?